மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், அருள் நிறைந்த ஆலயங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலய நிகழ்ச்சிக்கு செல்வோம். ரங்கநாத விக்கிரகங்களுக்கு முத்தாக அத்தி மரத்திலான ரங்கர் தோன்றுவார். 12,000 அத்தி ரங்கர்களுக்கு ஒரு தார் ரங்கர் தோன்றுவார் என்பார்கள். அப்படி அத்தி ரங்கரில் மூத்த ஆதிமூல ரங்கரே திருப்பார்கடலில் சைன கோலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்கநாதர். இந்த திருக்கோவிலையே இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் நெடுஞ்சாலையில் காவேரிப்பாக்கம் என்னும் ஊருக்கு அருகில் 4 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பார்கடல் என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. ஆவுடை மீது பெருமான் காட்சி கொடுத்த பிரசன்ன பெருமாள் திருக்கோயிலைப் போலவே இந்த திருப்பார்கடல் ஊரில் அத்திரங்கரர் எனப்படும் சங்கநாயகி உடனுரை சங்கநாத பெருமாள் ஆலயம் இருக்கிறது. பொதுவாக பூலோகத்தில் 12,000 ரங்கநாத விக்கிரகங்களும் முத்தாக ஒரு அத்தி மரத்தாலான ரங்கர் தோன்றுவார். 12,000 அத்திரங்கர்களுக்கு ஒரு தாரு ரங்கர் தோன்றுவார் என்பார்கள். அப்படி அத்திரங்கரில் மூத்த ஆதிமூல ரங்கரே காவேரி பாக்கத்தில் திருப்பார்கடலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் அத்தியில் முத்தாய் அமைந்திருக்கிறார். உத்தம தோத்தாத்திரியன் எத்திசை திருமாலப்பர் இத்திரை திருப்பார்கடல் அமுதான் என்று அகத்திய மாமுனி வழிபட்ட திருத்தலமாக இத்திருத்தலம் கருதப்படுகிறது. இங்கே மூலவரான ஸ்ரீரங்கநாத பெருமாள் அத்திமர வடிவினாய் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருடன் சேவை புரிகின்றார். மிகவும் தொன்மையான இந்த ஆலயத்தில் இன்றும் விகாச மகரிஷி அருளிய ஆகம விதிப்படியே வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சாவித்ரி காயத்ரியுடன் பிரம்மன் பூவுலகில் செய்த யாகத்தை தடுக்க சரஸ்வதி நதியாக பெருகி வர பிரம்மனின் வேண்டுகோளுக்கிணங்க திருமால் ஆதிசேஷன் மேல் சயனத்துடன் அணைபோல் நதியை தடுத்தார். இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் இவ்வூருக்கு திருப்பார்கடல் என்று பெயர் வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். வேகவதி என்ற பாலாற்றின் நடுவில் திருமால் சயனித்துக் கொண்டிருப்பதால் இத்தல பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாதர் என்ற திருப்பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். வைணவ திவ்ய தேசங்கள் மொத்தம் 108.
ஆரம்பம் ஸ்ரீரங்கம், பூர்த்தி திருப்பார்கடல். நீங்கள் சேவிக்கக்கூடிய ரங்கம் 107வது திவ்ய தேசமூர்த்தி திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாகி ஸ்ரீமன்னாராயணா. இவரை பற்றி தான் பாடுறோம். இன்றைக்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமையான பெருமாள் ரங்கநாதர். நீங்கள் சேவிக்கக்கூடிய ரங்கம் அத்தி ரங்கன். தெற்கே திருமூக மண்டலம். தெற்கு பக்கமாக தலை வச்சுருக்கார். தலைமாட்டின் மீது மரக்கா வச்சு கொடுத்துருக்கார். உலகத்துக்கெல்லாம் படி அளந்த மரக்கால். ஆதிசேஷன் 5 தலை நாகத்து மேலே சயனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீதேவி நாபி கமலத்திலிருந்து மேலே பெருமா. பூமி தேவி சுவாமி பாதம். பாத சேவையே பாப விமோச்சனம். இந்த எம்பெருமானை தரிசனம் செய்பவர்களுக்கு சித்திரகுப்தன் எழுதி வைத்த பாபங்கள் பூரா நீங்கப்படுறாங்க. ஐதீகம் 1000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய இத்திருக்கோவிலின் மூலவரான ரங்கநாதர் தென் திருமுக மண்டலத்துடன் கையின் கீழ் மரக்கால் வைத்து ஆதிசேஷன் மேல் சயன திருக்கோலத்தில் நாபி கமலத்தில் பிரம்மாவுடன் காட்சியளிக்கிறார். மூலவராக ரங்கநாதர் தென் திருமுக மண்டலத்துடன் கையின் கீழ் மரக்கால் வைத்து ஆதிசேஷன் மேல் சயன திருக்கோலத்தில் நாபிக்கமணத்தில் பிரம்மாவுடன் காட்சியளிக்கிறார். உற்சவர் ரங்கநாதரோ ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்காரநாதராக காட்சியளிக்கிறார். தனி சன்னதியில் ரங்கநாயகி தாயார் அடியார் நினைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொடுக்கும் அருளோடு காட்சியளிக்கிறார். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர் அருளிய மங்களாசனத்தில் இத்தலப் பெருமானை வணங்கினால் பாவம் தீரும் என எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தலத்தின் சிறப்பு கருடாழ்வாராகும். இங்கே எழுந்தருளியிருக்கும் கருடாழ்வாருக்கு ராகு காலத்தில் தேன் திருமஞ்சனம் செய்வதன் பேரில் நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஸ்ரீராமரின் ரதிகுல தெய்வமூர்த்தியே இந்த ஸ்ரீரங்கநாதர் என்றும் ஹரிச்சந்திர மாமன்னனுக்கு அருள் புரிந்தவர் இந்த ஸ்ரீரங்கநாதரே என்றும் தலபுராணம் இத்தலமூர்த்தியின் சிறப்பை சொல்கிறது. இத்தலத்தின் மூலவர் விமானம் சப்தக விமானம் என்ற தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. இது தவிர இந்த திருத்தலம் திருமண திருத்தலமாகவும் போற்றப்படுகிறது.
நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். நாளும் ஒரு திருப்புகழை கேட்பது நலமாக இருக்கிறது இல்லையா? நன்மைகள் எல்லாம் தரும் திருப்புகழிலிருந்து இதோ ஒரு மந்திர பாடல் உங்களுக்காக. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதரின் கந்தர் அனுபூதி பாடல் விதி காணும் உடம்பை விடா வினையேன் என்னும் பாடல் இன்று இங்கே விளக்கம் பெறப் போகின்றது. இது என்ன தகவல்களை நமக்கு இப்பாடல் சொல்லிக் கொடுக்கின்றது என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு விளக்கம் பார்ப்போம். விதி காணும் உடம்பை விடாவினையேன், விதி காணும் உடம்பை விடாவினையேல், கதி காண மலர்கழல் என்றருள்வாய். மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின், மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பின், துதியா விரதா சுரபூபதியே. இப்பாடலில் அருணகிரிநாதர் முதல் 2 வரிகளில் ஒரு தகவலை சொன்னவர் பாடலின் பின் 2 வரிகளில் ஒரு அபூர்வமான தகவலை சொல்கின்றார். நாம் எல்லோரும் அந்த முருகப்பெருமானை, கந்த கடவுளை அற்புதமாக சந்த தமிழில் துதித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கந்த கடவுளோ வள்ளியை துதித்து கொண்டிருக்கின்றானாம். அது அடியன் வாக்கல்ல, அருணகிரிநாதரோ திருப்புகழோ அங்கே சொல்லக்கூடிய தகவல் கூட இல்லை. அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியில் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது. மதி வாழ் நுதல் வள்ளியை அல்லது பின், துதியா விரதா சுரபூபதியே என்கின்றார். முதலில் மதி வாழ்நுதல் என்றால் என்ன, வள்ளியை ஏன் துதிக்க வேண்டும் என்ற அந்த தகவல்களை பார்ப்போம். அதாவது மதி நமக்கே தெரிகிறதா? வாழ்நுதல் 2 கண்கள், இந்த புருவங்கள் சொல்கின்றோம் அல்லவா, அதற்கு நடுவில் இந்த இடத்தில் அதுதான், அதாவது ஞான ஒளி, அறிவு ஒளி என்று சொல்கின்றோமே, அது இடம்பெற்றிருப்பது இந்த இடத்தில். அதனால்தான் வாழ்நுதல் மதி. இது யோக சாஸ்திரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அருணகிரிநாதர் தமிழில் யோக சாஸ்திர தகவல்களை அற்புதமாக வேறு யாரும் சொல்லாத அளவிற்கு சொல்லி இருக்கின்றார் என்று பார்த்தோம். இன்று இறைவன் நம்மை தேடி வந்து நம்மை துதித்து வாழ்த்தி நமக்கு அருள் செய்கின்றானாம். இந்த சோறு உடம்போடு போம், உடம்பு மண்ணோடு போம், இதை பார்த்து ஈசன் கண்ணீரோடு போம் என்று சித்த புருஷர்களும் சொல்கின்றார்கள் அல்லவா. அப்படி வேறு எந்த ஜீவராசிக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை வைத்து வள்ளி நாச்சியாரை போல அவனுடைய நாமங்களை, வள்ளி நாச்சியார் அவனுடைய நாமங்களை சொல்லி கொண்டிருந்தால், முருகனை துதித்து கொண்டிருந்தாள் என்றெல்லாம் சொல்கின்றோம். ஆனால் எந்த நேரத்திலும் அவள் தன்னுடைய கடமைகளை செய்ய தவறியதே கிடையாது. உன் கடமைகளை வைத்துவிட்டு நீ என்னுடைய வழிபாட்டை வந்து செய் என்று எந்த இடத்திலும் எந்த இறைவனும் சொன்னதாக வரலாறு இல்லை. தெரிகின்றதா? அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்து அவனுடைய நாமங்களை சொல்லி இந்த ஏற்கனவே யோக சாஸ்திர தகவல்களையும் சொல்லி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தவள் வள்ளி. அதனால தான் உத்தமமான அவளை தேடி போய் துதித்து அவளுக்கு அருள் செய்தானாம். இப்பாடலிலேயே அருணகிரிநாதர் விதி காணும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அது நமது முன்னோர்கள் காலத்து வரையில் எளிமையாக மக்கள் மத்தியில் பரவியது. இப்பொழுது அவ்வாறு இல்லை. ஏன் என்ற தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து வள்ளி நாச்சியாருக்கு அருள் செய்ததைப் போல நமக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுவோம். அவன் அருள்வான். அடுத்த ஆலயம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஹயக்ரீவர் திருக்கோயில் திருத்தல காட்சிகள். ஆலயம் நிகழ்ச்சியை காணுங்கள், அன்பை பேணுங்கள். சரி
நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.